பார்த்தீங்களா குப்பை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா க்ளீனாக தாங்க வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த குட்டீஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துச்சுன்னா இவ்வளோ குப்பை கிடக்கும். வெறும் கலர் பேப்பர், பலூனு, ஸ்கெட்ச் பென்ஸு. அதனால் நீயே பெருக்கு அப்படின்னு சொல்லி அவளே விட்டேன். இவன் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் பண்ணுறன்ற பேரில் குப்பையாக்கிட்டு இருப்பான். சும்மா இன்றைக்கி என்னவோ தெரியல சின்சியராக ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கான். இவன் சைலண்ட்டாக இருக்கிற பேரில் எதனா உள்குத்து வச்சுருப்பான். அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி. பார்க்கலாம் என்னத்தை கேட்குறான். சரி பண்ணட்டும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் கோல்டோடைய ரேட் எவ்வளோன்னு. சண்டே நான் வந்து மண்டே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அப்போதைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 15,500 அப்படின்னு தான் வாங்கினேன். பட் நான் ஸ்கீம் போட்டது 2,000 வருஷத்துக்கு வந்து 24,000 வந்துச்சு. எக்ஸ்ட்ராவாக 2,000 போட்டு கொடுப்பாங்க. 26,000 ஆச்சு. பழையது கொஞ்சம் குண்டுங்கள்லாம் இருந்தது, அது எல்லாமே போட்டு எனக்கு டோட்டலாக 6 குண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 34,000 வந்துச்சு. இதுதான் என்னுடைய கணக்கு. அப்புறமா மிச்சம் மறுபடியும் ஒரு ஸ்கீம் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு எப்போல்லாம் வந்தனோ இந்த நைட்டியோட தான் சுற்றுவேன். ஏன்னா அந்த காலத்துலலாம் நைட்டி தாங்க சிறப்பு. காலம் மாற மாற நாமளும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ தாங்க அந்த ஃபீடிங் நைட்டி, ஷார்ட்ஸு, நைட் ட்ரெஸ்ஸுன்ற மாதிரி ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வருது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு. ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு. வீட்டில் இருக்கும் போதே எங்கள் அம்மா வீட்டுக்கு வரப்பெல்லாம் நான் ட்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு வர மாட்டேன். இங்கே ஆல்ரெடி நான் வச்சுருப்பேன். அதனால் அதுவே போட்டுக்குவேன். நைட்டு டின்னருக்கு இட்லி, மீன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு. பாட்டுக்கு நான் சும்மா தாங்க இருந்தேன். போகிற அவளை இழுத்து வச்சு உட்கார வச்சுட்டு என்னெல்லாம் சேட்டை செய்கிறா பாருங்க. கலர் பண்ண மம்மி அப்படின்னா எனக்கு பிடிச்ச கலரு நான் வந்து ஃப்ரோசன், இவ பேர் தெரியல, பட் இவ ஃப்ரோசனில் இருக்கா அப்படின்னு தெரியும். பட் கலர் பண்ணிட்டு இருந்தா முடிக்கு யாரன்னா இந்த கலர் அடிக்கிறாங்களா அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த ஞாபகம் வந்துடுச்சு. எல்சா இந்த மூவியில் பார்க்கும்போது இந்த முடி கலர் வந்து இப்படி தாங்க இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி என் இஷ்டத்துக்கு நான் அடிக்கிறேன். ஆனால் அவள் இஷ்டத்துக்கு தான் நான் அடிக்கணுமா, என் இஷ்டத்துக்கு நான் அடிக்கக்கூடாதான். அதனால் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பஞ்சாயத்து. தலை இந்த கலர் இருக்குமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. நீ எப்படியா ஆனால் கெட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறமா நான் எங்கே இருந்தாலும் அங்கே தான் வருவாங்க. இதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணணுன்னா அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன். நம்ம வீட்டில் டைலர் மிஷின் கிடையாது. ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நானும் ஒரு ஆர்டிஸ்ட்டு தாங்க. தைச்சிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு தைக்க வரும், ஆனால் தைக்காத மாதிரியே இருப்பேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஊசி உடைச்சிட்டேன். எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல. பட் எங்கள் அம்மா எப்போல்லாம் திட்டுவாங்க. ஆனால் இப்போல்லாம் திட்டவே மாட்டேன்.